தேவனுக்கு மகிமை உண்டாதாகி கர்த்தருடைய நாளிலே மறுநாள் குழுக்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் மாறாதவரும் மகிமைந்தவருமாய் இருக்கிறார். அந்த தேவனை வணங்குவது எத்தனை ஆச்சரியம்! அல்லேலூயா! அவர்தான் அற்புத அதிசயமானவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக தலையிலே தாழ்த்தி நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிறோம். வார்த்தையை மகிமைப்படுத்த கர்த்தர் இப்பொழுதும் நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. அற்புத அடையாளங்கள் உறுதிப்படுத்துவேன் சொன்னீர்களவா? அற்புத அடையாளங்களுடைய வார்த்தை உறுதிப்படுத்த மாட்டேன். வார்த்தையை கேட்கவில்லை. யாராவது கொரோனால் பாதிக்கப்பட்டிருப்பார்னு சொன்னால் அன்றைய கொரோனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த வாழ்க்கை அன்றைய கேட்பார்னு சொன்னார். தேவரே, அப்பொழுதே கொரோனா வியாதிகள் குணமாகட்டும் நீ சொன்னீர்களவா? குணமாக்குவேன் என்று சொல்லி குணமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதங்கள் ஜெபிக்கிறவர்கள், சுகங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. நீ சொன்னதை செய்யும் அப்பா. நீ என்னை எடுத்து பயன்படுத்தும். உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு என்ற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், திறப்பின் வாசலை நிற்கவும் சுவரை அடைக்கும் தகுதாக ஒரு மனிதனை தேடினாம் ஆண்டவர். ஆனால் ஒரு மனிதனும் காணவில்லை என்று சொல்கிறார். அதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே எஸ்தரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பெண்களும் இருக்கிறார்களா? இவருடைய பிள்ளையை வேதாகமத்திலே தலை சிறந்த ஸ்திரீகளும் காணப்படுகிறார்கள். இப்பொழுது நாம் ஒரு ஸ்திரீயை பார்க்க போகிறோம். அவர்களுடைய பெயர் எஸ்தர். எஸ்தர் என்ற புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது, இவரை வளர்த்து ஒரு மொர்தெகாய் என்கிற ஒரு தகப்பனாய் காணப்பட்டார். இவருடைய பெற்றோர்கள் இறந்து போனார்கள். கர்த்தர் இந்த மனிதனுடைய கண்களை தயவுண்டாக்கினார். எடுத்து வளர்க்கிறவாய் காணப்பட்டார். அப்படி வளர்க்கும் பொழுது ராஜு தானே தனக்கு பந்தி ஆரம்பித்தினார். ஆரம்பித்தவுடனே அந்த ராஜா தன்னுடைய மனைவி அழைத்தார். அனைவருக்கும் காண்பிக்க மனைவி அவர் அழைத்து வராமல் போகும் பொழுது அனைத்து ஜனங்களும் சொல்கிறார்கள், மந்திரிகளும் குழுக்களும், பட்டத்தில் இளவரசியே தன் கணவனுக்கு மதிக்கவில்லை என்று சொன்னார். யார் எங்களை மதிப்பார்கள்? எங்கள் மனைவிகள் மதிப்பார்களா? இவளை தள்ளிவிடும் என்று சொல்லும் பொழுது தள்ளிவிட்டார்கள். அந்த நாட்களே ஒரே ஒரு மனைவி தான் தள்ளினார்கள். இன்றைய நாட்களே தள்ளுவோம் என்று சொன்னால் அநேக கணவன்மார்கள் மனைவிமார்கள் இல்லாமல் தான் இருப்பார்கள். ஆனால் போகட்டும், இந்த செய்திக்கு நேராக நாம் வரலாம். என் வேதம் சொல்லுகிறது, எஸ்தரிடத்தில் சொல்றார், இதை இப்படிப்பட்டவன் என்று சொல்லாது என்று சொல்லி ராஜா தன்னுடைய மனைவியாக உருவாக்கி அநேகரை கொண்டு செல்லும் பொழுது அதில் எஸ்தரும் காணப்பட்டார். யூத வம்சத்தை சேர்ந்தவர். அப்பொழுது மொர்தெகாய் சொல்வார், யாரிடத்திலும் தன்னுடைய குலப்பெருமையை பிறப்பை சொல்லாது என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையை எல்லா உண்மையையும் எல்லாரிடமும் கூற வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டிய விதத்தில் மறைக்க வேண்டிய நபரிடம் மறைக்கலாம். அது பாவமும் அல்ல. அதாவது எல்லா உண்மையையும் எல்லாரிடமும் கூற வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டிய விதத்தில் மறைக்க வேண்டிய ஒரு நபரிடம் மறைக்கலாம். அது பாவம் அல்ல, அது நல்லது. அதே நேரத்தில் மற்ற உயர்வுக்காக மற்ற நலனுக்காக அநேக காரியம் நாம் மறைக்கக்கூடாது. மற்ற உயர்வுக்காக நாம் சொல்ல தகுதிகளாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யூதர்களை அழைத்து போகிறோம் என்று நகல் வருகிறது. அப்படி வரும் பொழுது மொர்தெகாய் கொடுத்து அனுப்புகிறார். எஸ்தரிடத்தில், ஐயா, ராஜாவிடத்தில் சொல் என்று சொல்லி, அதற்கு இந்த ஸ்திரீ சொல்கிறார், ராஜா அழைக்காமல் யாரும் போக இயலாம். அப்படி போகுவோம் என்று சொன்னால் மரணம் அல்லவா உண்டாகும். தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய ஜனங்களாக இருக்கலாம். சாக்கு போக்கு சொல்லுகளாக இருக்கக்கூடாது. சூழல்களை பார்ப்பதாக இருக்கக்கூடாது. சந்தர்ப்பவாதிகளாக இருக்கக்கூடாது. இவர் தான் சொல்கிறார், ராஜா அழைக்காமல் நான் போக முடியாதே. தேவனுடைய பிள்ளை நாம் எவ்விதமாக சொல்கிறோம்? தேவ மனிதர்களாக இருக்கிறோம். திறப்பின் வாசலில் இருக்க ஆயுத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தேவ ஜனங்களாக இருக்கிறோம் சொல்கிறோம், ஐயோ நான் எப்படி போக முடியும்? என்னால் முடியாதே, என்னால் இருக்க முடியாதே, நான் சொல்ல முடியாதே, யார் என்னை புரிந்து கொள்வார்கள், யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், தகுதி இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? திறப்பின் வாசலில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, இவனும் கூட சாக்கு போக்கு சொன்னார். ஆனால்
எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13-14 பார்க்கும்போது, இப்படிப்பட்ட காலத்திற்கு நீதானே பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தினார். ராஜா அரண்மனையில் இருப்பதால் நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாதே. இன்றும் கூட அநேக சந்தர்ப்பவாதிகள், தேவையற்றவர்களை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், தேவையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அதாவது உண்மையற்றவர்கள், பொய்யர்கள், நடிக்கிறவர்கள், உண்மையற்ற காரியங்கள் செய்கிறவர்கள், மாயமாலம் பண்ணுகிறவர்கள், கனிங் வேஸ், இப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் சந்தர்ப்பவாதிகளாய் காணப்படுகிறார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்ளே அவர்கள் எதையும் சொல்வார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதன் உயர்த்துவது தேவனுடைய பிள்ளையை நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே. ஆம், நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கு. ராஜமேன்மை உனக்கு கிடைத்திருக்கலாம் அல்லவா? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் திறப்பின் வாசலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் மனிதனை உயர்த்துவது, உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு செல்வது, ஆவிக்குரிய வரங்களை வளங்கள் இருப்பது, செல்வத்தை கொடுப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே. ஆனால் நாம் மற்றவர்களை தமக்காக ஆற்றிக்கொண்டு நாமும் என் குடும்பம் என்று வாழ்கிறோமா, அல்லது திறப்பின் வாசலுக்குள்ளாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய பிள்ளையை எந்த நிலையிலும் நான் அல்ல என் தேவனே என்று சொல்கிறவன் தேவ மனிதன். கிறிஸ்துவில் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறவன் சிறப்பின் வாசலுக்குள்ளாய் காணப்படுவான். தேவனுடைய பிள்ளையை நாம் விதமாய் காணப்படுகிறோம். இந்த ஸ்திரீ அவள் தானே சொல்லுகிறான், சரி நான் போகிறேன், நான் உபாசித்து ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் என்று மொர்தெகாய் கால் அனுப்புகிறார். தேவனுடைய பிள்ளையை திறப்பின் வாசலில் நிற்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், திறப்பின் வாசலில் இருக்கிறவர்கள் நான் அல்ல கிறிஸ்துவை ஜெபிக்கிறவர்கள் சொல்கிறவர்கள், திறப்பின் வாசல் இருக்கிறவர் நான் பெருக வேண்டாம் ஆண்டவரே, நீர் பெருகும் நான் பெருக வேண்டும் என்று சொல்கிறவர்கள், திறப்பின் வாசல் இருக்கிறவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறவர்கள், திறப்பின் வாசல் இருக்கிறவர்கள் ஜெய கிறிஸ்து அவருடைய அனுபவம் நமக்குள் காணப்படுகிறதா? தேவ பிள்ளையை இந்த திறப்பின் வாசல் இருக்கிறவர்களானே ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். ஜெபிக்கிற மனிதன் சவால்களாய் காணப்படுவான். ஜெபிக்கிற மனிதன் பயப்படுவதாய் காணப்படுவான். சிங்கம் கெஞ்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தருடைய ஆண்டு உரைக்கிறார், யார் தீர்க்கதரிசி உரைக்காதிருப்பான்? தேவ மனிதன் தேவனுக்கு என்று பெற்றவர்கள் சொல்வதாய் காணப்படுவான். தேவ பிள்ளையை தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாயா? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவரை போல மாற்றுவார். தேவ ஜனமாய் இருக்கிற நாம் தானே எவ்விதமாய் காணப்படுகிறோம்? தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை என்று சொல்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே எவ்விதமான வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்வை பார்த்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? உங்களாலே நாமும் பரமாதிஸ்தார் பதிலை தோஷிக்கப்படுதான் சொல்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக இருக்க மாட்டார்கள். ஹோ என்று பாடினால் போதும் என்று சொல்கிறார்கள். அதை பேசினால் போதும் என்று சொல்கிறார்கள். அழைப்பு இல்லாமல், அறிவு இல்லாமல், அனுபவம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், தகுதியான வஸ்திரம் இல்லாமல், தகுதியான வாழ்க்கை இல்லாமல், ஒன்றுக்கு முதலாவதெல்லாம் என்ற ஊழியர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் சொல்வார்கள் மற்றவர்களை, எவன் ஊழியனா அவன் ஊழியனா இப்படிப்பட்டவனான்னு சொல்லி. தகுதியற்றவர்கள் வேலை அதுதான். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவ பிள்ளையை திறப்பின் வாசல் இருக்கிறவன் ஜெபிக்கிறவன், திறப்பின் வாசல் இருக்கிறவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன், திறப்பின் வாசல் இருக்கிறவன் தேவனே நீரினில் பிறகு நான் சிறுகம் என்று சொல்கிறவன், திறப்பின் வாசல் இருக்கிறவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்று ஜெபிக்கிறான் என்று சொல்கிறவன். திறப்பின் வாசல் இருக்கிற தேவ பிள்ளையாய் காணப்படுகிறாயா? வேதம் சொல்கிறது, இவர்கள் ஜெபித்தார்களாம். ஜெபித்து 3 நாள் கழித்து தேவ சமூகத்திலிருந்து ராஜ சமூகத்திற்கு போகும்போது, ராஜாதி ராஜாவின் சமூகத்திலிருந்து ராஜாவின் சமூகத்திற்கு போகும்போது ராஜா கொள்ள முடியாது. ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் இருக்கிறவன் உலகத்தை ஆளுகிறவனை எதிர்க்க முடியும். ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் இருக்கிறவன் உலகத்தை ஆளுகிறவனை பார்த்து அப்படிப்பட்ட சொல்ல முடியும். தேவக்குமாரன் இயேசுவோடு இருக்கிறவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். ஆம், தேவனுடைய பிள்ளையே இவள் போகிறார். ராஜா நீட்டுகிறார் செங்கோலை. தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்திலிருந்து நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் யாருக்கு முன்பால் சொல்லணும், அந்த செங்கோல்கள் நீங்கும். நமக்கு விரோதமாக இல்லை, நமக்கு சரணாகதி அடைவதாக மாறுவார்கள். செங்கோல் அடங்க வேண்டுமா? கர்த்தருடைய சமூகத்திலே நமக்காக சென்னையான ரத்தத்தை சிந்தினே, சென்னீரை சிந்தினே தேவனை நோக்கி பார்ப்பாயா? தேவனுடைய பிள்ளையே
என் வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்காக சட்டத்தை மீற துணிந்தார். தன் உயிரை பணம் வைக்கிறவள் திறப்பின் வாசல் இருப்பவர்கள். நம்முடைய உயிரை பணம் வைக்கிறோமா? ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் செருக வேண்டும் என்று தேவ மனிதன் சொன்னார். இன்று என்ன சொல்கிறார்கள்? நீர் இருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நாங்கள் பெருகினால் போதும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் பெருகினால் போதும், என்னுடைய பிள்ளைகள் பெருகினால் போதும், என்னை சார்ந்த திருட்டு குற்றம் பெருகினால் போதும், நாங்கள் பெருகினால் போதும் என்று வாழ்ந்து கொடுக்கிற மலைக்கல்லர்களுக்கு ஐயோ! தேவ பிள்ளையாக இருக்கிற நாம் தானே எவ்விதமாக காணப்படுகிறோம். என் பெயரை உடைய ஒரு மனிதன் உண்டு, அவனும் தானே குமாரன் சொல்லிக் கொண்டிருப்பான் நல்ல ஸ்தாபனத்தில். அவன் பொய்யனும் திருடனும் ஏமாற்றுக்காரனும் எத்தனமாக இருக்கிறான். அவனுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், மாறு, மனம் திரும்பு. தேவனுடைய பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டு உயர்ந்த பதவிக்கு வர துடித்து பொய் சொல்லி ஏமாற்றி பொய் சாட்சி உருவாக்கின உங்கள் இருவரும் அழிக்கப்பட்டு போவார்களாக இயேசுவின் நாமத்திலே. உங்கள் பொய்யில் வெளியே வரும், அரசுக்கும் தெரிய வரும், ஸ்தாபனத்துக்கும் தெரிய வரும். நீங்கள் பொய்யர்கள், திருடர்கள், ஏமாற்றுகள் எத்தனை சொல்லி தேவ சமுதிரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், ஜாக்கிரதை, மனம் திரும்பு. தேவனுடைய பிள்ளையை உயிரை பணம் வைக்கிறாயா? உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு முன்பாக உத்தமத்தோடு இருக்குமாமா? திறப்பின் வாசல் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். திறப்பின் வாசல் இருப்பவர் திருடர்கள் அல்ல, திறப்பின் வாசல் இருப்பவர் திருந்தாதவர்கள் அல்ல, திறப்பின் வாசல் இருப்பவர் ஆண்டவரே நீர் பெருகு நாம் செருகும் என்று சொல்கிறவர்கள். தேவனுடைய பிரவீதமாய் காணப்படுகிறாய். வேதம் சொல்லுகிறது, இவள் போய் நின்றாளா? நின்றவுடனே அவன் அழைத்தானா? தேவ சமூகத்தில் போகிறவர்களுக்கு விரோதமாய் விழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். தேவ பிள்ளையை நாம் விதமாய் காணப்படுகிறோம். இன்னொரு மனிதனை குறித்து பார்க்கலாம். அவருடைய பேர் எலியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இஸ்ரவேலை கலங்க பண்ணும் நீ அல்லவா? தேவனுடைய பிள்ளையே ராஜா சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணும் நீர் அல்லவா? ஜனங்களின் வசைப்பாட்டை ஏற்காதவன், தன்னை உணர்ந்தவன், தான் யார் என்று அறிந்தவன், இதற்காக அழைக்கப்பட்டவன் அறிந்தவன் திறப்பின் வாசல் நிற்பான். தேவனுடைய பிள்ளையே, தேவனோடு இருக்கிற மனிதர்களுக்கு எப்பொழுது எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய அழைப்பில் இருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கிறவர்களுக்கு உள்ளதை உள்ளது என்று சொல்லி, இல்லதை இல்லது சொல்லி, சரியாக எதுவும் திருந்த செய்யணும் என்று சொல்லி, தமிழை சொல்கிறோம் செய்வன திருந்த செய்ய என்று சொல்லி, சபையிலே கூட செய்வன திருந்த செய்ய என்று சொன்னால் ஒன்றும் இல்லாத மூக்கு அடிப்பார்கள், தகுதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களை பெருமை படுத்திக் கொள்வார்கள். தேவனுடைய மனிதனுக்கு எப்படி எதிர்ப்பு இருக்கும்? ஆனால் தேவ மனிதனோடு கர்த்தர் இருப்பார். எதிர்க்கவர்கள் இல்லாமல் போவார்கள். கர்த்தரோ எதிர்ப்பவர்கள் மத்தியிலே தேவனுடைய மனிதன் உயர்த்து வளவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை என் மீதுமாக சொல்வது, அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணும் நீ அல்லவா என்று சொல்லி. அல்ல, நீரும் உன் தகப்பன் விட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள். ராஜா சொன்ன உடனே, ஐயா ராஜா, நாங்கள் அப்படி சொல்லுகிறீங்களா? அப்படியா? இப்படியே நீ ஏமாற்றுகிறீர்கள் அல்ல. இன்றைய ஊழியர்கள் அநேகர் அப்படித்தானே ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். காஞ்சிக்கு சென்று, அங்கு சென்று, இங்கு சென்று அவர்களுக்கு ஏற்ற விதமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அல்லவா? பூஜை பாத்திரங்களை கொடுத்தார்களோ பிரபாதனை எத்தனை எழுத்திருக்கிறார்களவா? கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை கலங்க பண்ணும் நான் அல்ல, நீரும் உன் தகப்பன் விட்டார்கள் என்று சொல்ல தேவனுடைய மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவன் ராஜாவின் தவறை காண்பிப்பான். அது மாத்திரமல்ல, காரணத்தையும் சொல்கிறான். என்ன இது? கர்த்தரின் கட்டளை விட்டு கர்த்தரின் கற்பனை மீறினீர்கள், பாகாலை பின்பற்றினீர்கள். தேவ மனிதர் எதிர்ப்பு நான் சொன்னால் சரியான காரணத்தை சொல்வாய் காணப்பட வேண்டும். எதிர்த்து நின்று தேவனுக்கு சவால் வேண்டுமா? தேவன் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்கள். தேவனுடைய பிள்ளையே, தேவ ஜனங்கள், திறப்பில் வாசல் நிற்பவர்கள் ஜனங்களின் சூழ்ச்சிக்கு, இகழ்ச்சிக்கு ஆளாக மாட்டார்கள். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளையே, நாம் யாரிடத்தில் பேசுகிறோம், யாரோடு இருக்கிறோம், எங்கு போகிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்ல வைக்கிறாய் காணப்படுவார். எஸ், தேவ சமுத்திரம் அமர்வோம் என்று சொன்னால் கர்த்தர் காண்பிப்பார். நான் விதமாக சொல்லுவேன், சவாலாக சொல்லுவேன், தேவ சமுத்திரம் அமர்ந்தால் போதும், நீங்கள் யார் என்று எனக்கு கர்த்தர் சொல்லுவார்.
ஆம் தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, அபிஷேகப்பட்ட நாளிலிருந்து, தேவனாய் கர்த்தர் ஊழியத்தை நடத்தினாலிருந்து கர்த்தர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவசன் ஓடி சொல்லி, ஆண்டவரே மகனே, இவன் இப்படிப்பட்டவர், இவனுடைய தன்மை இவ்வளவுதான், நான் இவனை விதமாக செய்வேன்னு சொல்லுவார். ஒரு சிலரை காண்பிக்கும் பொழுது நான் ஜெபித்தே இருக்கிறேன், ஆண்டவரே அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகள் இருவருக்காக ஜீவனை கொடும் ஆண்டவரே என்று கேட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ரொம்ப எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பெரிய ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றி இருக்கிறார். இவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, வாய்ச்சாலும் செய்வர்கள் அல்ல கர்த்தர் தேடுவது, சவரால் சொல்வர்கள் அல்ல கர்த்தர் தேடுவது, சவால் விடுமுறை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை இது வாய்ச்சாலும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது தெரியும், இது தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், எனக்கு உண்டு, அது உண்டு என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் சவரால் பேசுவார்கள், அது ஹா என்று சொல்லி. அதை தேவன் தேடுவதில்லை. சவால் விடுவதை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு தேவை சர்வ வல்லவர் தேடுவது சவால் விடுவதில்லை. என் தேவனே தேவன், என் ஆண்டவரே ஆண்டவர், என் ரட்சகரே ரட்சகர், வானத்திற்கு பூமி மேலே என் அருள்நாதர் ரட்சகரும் ஆண்டவர் மேற்படும் தேவனானால் வேறு ஒரு தேவன் அல்ல. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். மனிதருக்காக வந்து மனிதராக இருந்து பாவம் செய்யாமல் பறித்து உயிர்த்து இன்று உயிரோடு இருக்கிறவர் இயேசு ஒருவரே என்று சொல்லுவதை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். சவால் விடுவதை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை திறப்பின் வாசல் இருக்கிற கர்த்தருடைய மனுஷனாக நீ மாறுவாயா? அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இந்த எலியா என்ன செய்தாராம் தெரியுமா? தோப்புள் தீர்க்கதரிசியும் பாகாலின் தீர்க்கதரிசி கூட்டினாராம். 850 தேவனுக்கு கற்ற தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள் காணப்பட்டார்கள். திரள் ஜனங்கள் இருந்தார்கள். அப்ப சொல்கிறார், அக்கினினால் உத்தரவர்களும் தேவனே தேவன் என்று சொல்லும் பொழுது நல்ல வார்த்தை, இந்த உலகத்திற்கு நல்ல வார்த்தை சொல்லுகிறவர்கள் தேவ மனிதர்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறானோ, வேதம் சொல்லுது, இவர் சொல்லிக் கொள்ளவில்லை நான் நல்ல வார்த்தை சொல்லுகிறவன் என்று சொல்லி, இவர் சொல்லிக் கொள்ளவில்லை நான் தான் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி. ஆனால் இவருடைய வார்த்தை வரும் பொழுது ஜனங்கள் சொல்கிறார்கள் நல்ல வார்த்தை. இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு தெரியும், தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னார், தேவனோட ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னார், தேவனை சார்ந்த ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னார், நான் அல்லாண்டவரே நீரே நினைவு சொல்லியிருப்பான் சொன்னார், சுயமனில் சம்பளம் வரட்டுமானவரே, நான் அல்லப்பா நீரே பெருகும் நான் செல்வனும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்கிற தேவ மனிதன் இருப்பான் சொன்னார். அவன் சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தை என்று உலகம் அறியும். உலகத்திற்கு நல்ல வார்த்தை கொடுக்கிறவர்கள் திறப்பின் வாசல் இருக்கிறவர்கள். உலகம் ஆட்டி கொடுக்கிறது, ஓடி கொடுக்கிறது. நல்ல வார்த்தை கிடைக்காதா? கொரோனாவில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், மறித்த ஜனங்கள், உறவுகள் தேடிக் கொடுக்கிறது, நல்ல வார்த்தை கிடைக்காதா? சிறு பிள்ளைகள், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா? இன்னும் 2 வாதி வரப்போகிறது. ஆம், இன்னும் 2 வாதி வரப்போகிறது. கொரோனா நீடிக்க போகிறது. அது மாத்திரமல்ல, விஷவாயு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 வாதைகள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் பொய்யுரையாதவர் எனக்கு சொல்லுகிறவர் தானே. தேவனுடைய பிள்ளையை அந்த வாதிகளுக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னார். தேவ ஜனமாக இருக்கிறான், தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு பிதாக்குமார் பரிசுத்தத்தில் மூழ்கி ஸ்நானமடைந்து அபிஷேகம் பெற்று தேவனுக்கு முன்பாக கரைத்தரை மாசற்ற வாழ்க்கை வாழ்வான் சொன்னால், கப்பார் உன்னை கொண்டு, உன்னையும் கப்பார், உன்னை கொண்டு ஜனங்களையும் கப்பார். கர்த்தருடைய பிள்ளையை அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக நாம் காணப்படுவோமா? தேவனுடைய பிள்ளையை நல்ல வார்த்தை சொல்லுகிறவர்கள் தேவ மனிதர்கள். நாம் நல்ல வார்த்தை சொல்லுகிறோமா? நல்ல வார்த்தை சொல்வதை போல் சொல்லி பணத்தை உருட்டி கொண்டிருக்கிறோமா? சுருட்டி கொண்டிருக்கிறோமா? இன்னும் அநேகரை அரசாங்கம் பிடிக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னும் அநேகருடைய படங்களை எடுக்கப் போகிறார்கள். அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு தங்களுக்கு சொத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிற தொடர்களுக்கு ஐயோ இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நியாயப்படுத்த போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தானே உள்ளது உள்ளது என்று உள்ளது இல்லை என்றும் கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் அநேகத்தின் பெருத்தில் கர்த்தர் நம்மை அதிகாரியை வைப்பார். எப்படியாக இருக்கிறோம்? நல்ல வார்த்தை சொல்லுவதாக இருக்கிறோமா? இவன் சொல்லுகிறான், முதலாவது ஒரு நல்ல வார்த்தை என்ன? அக்கினியால் உத்தரவரும் தெய்வமே தெய்வம். அப்பொழுது கூட்டினான் எல்லோரும், நீங்கள் அதிக ஜனங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் முதலாவது செய்யுங்கள். நாங்கள் சிறுபான்மை, நான் சிறு மனிதன், நான் ஒருவன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே,
சிறுபான்மையை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தான் தேவ பிள்ளையே. என் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் காலை முதல் மதியம் வரைக்கும் ஒப்பிட்டிருந்தார்களாம். அவர்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழகிறால் தங்களை கீறிக் கொண்டார்களாம். இப்போது ரத்தம் வர வைக்கிறார்களே, அதே போல் அப்போது செய்தார்களாம். அப்போது சொன்னார், உங்கள் தேவன் அலுவலராக இருப்பார், உங்கள் தேவனை திரையடைந்திருப்பார், உங்கள் தேவன் வேறு வேலையாக போயிருப்பார். பரியாசம் பண்ணுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையே, நாம் தன்னை அடங்கி இருக்கிறவர்கள் தேவ மனிதராக இருப்பான்னு சொன்னால், தேவ வல்லமை உணர்ந்திருப்பான்னு சொன்னால், தேவனுடைய இருப்பான்னு சொன்னால், தன் தேவனை அறிந்திருப்பான்னு சொன்னால், தேவனுக்கு அவனுக்கு நல்ல நெருக்கமான உறவு இருக்கும் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பான்னு சொன்னால், சுயம் சம்பளாக மாறட்டும் என்று சொல்லி கர்த்தரே தேவனை இருப்பான்னு சொன்னால், அன்று நானும் ஆண்டவரே நீரே இருப்பான்னு இருப்பான்னு சொன்னால், கர்த்தரை உயர்த்தும் தேவ மனிதன் சொன்னால், அவன் தான் பரியாசம் பண்ண முடியும் என்று பரியாசம் பண்ணி மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? வல்லமை இல்லாமல் பேசி பிரயோஜனம் அல்ல. வல்லமையோடு எழும்போயா திறப்பின் வாசனை இருக்கிறவர்கள் பரியாசம் பண்ண முடியும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். வேதம் சொல்லுகிறது, அக்கினினால் உதவினான். தேவனுடைய பிள்ளையை தன் தேவனின் வல்லமை அறிந்திருந்தான், தன் தேவனுடைய வல்லமை அனுபவித்திருந்தான். எதிரி பலவீனமான என்று கூறுவதற்காக தன் பலன் எப்படி என்று அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளையை பரிகாசம் பண்ண எப்படிப்பட்ட வேண்டுமா? தேவனுடைய வல்லமை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய வல்லமை அனுபவித்திருக்க வேண்டும். மூன்றாவது, எதிரி பலவீனமான என்று கூறுவதற்காக தன்னுடைய பலன் என்ன என்று அவன் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையை எதிரி பலவீனமானவன் என்று கூறுவதற்கு முன்பாக தன் பலன் என்ன என்று அறிந்து செயல்படுகிறவன் தான் திறப்பின் வாசல் நிற்க இயலும். தேவனுடைய பிள்ளையை, தேவ மனிதராக இருக்கிறோம், நாம் எவ்விதமாக இருக்கிறோம், நம்முடைய பலன் என்ன என்று அறியுமா? நம்முடைய பலன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. சங்கீதம் 11 சொல்லுது, என் பலனாகி கர்த்தாவே. நம்முடைய பலன் அறிவு அல்ல, அந்தஸ்து அல்ல, அழகு அல்ல, திறமை அல்ல, தாழ்ந்து அல்ல, பொய் அல்ல, புரட்டல்ல, இன்றைய சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஏமாற்றிக் கொடுக்கிறார்கள், திருடர்களை போல அல்ல. நம்முடைய பலன் ஆண்டவராகிய இயேசுவாக காணப்படட்டும். தேவனுடைய பிள்ளையை திறப்பின் வாசல் இருக்கிறவன் தான் தேவனை குறித்து அசைக்க இயலாத விசுவாசம் வைத்திருப்பான். திறப்பின் வாசல் இருப்பவன் தன் அழைப்பு எப்படி என்பதை அவன் உணர்ந்திருப்பான். திறப்பின் வாசல் இருப்பவன் தேவன் மீது தனியாவது தாகம் கொண்டவனாக இருப்பான். திறப்பின் வாசல் இருப்பவன் தன் தேவனே தேவன் என்று நம்பிக்கொண்டிருப்பான். தேவனுடைய பிள்ளையே அப்படிப்பட்டவராய் காணப்படுகிறாயா? தேவனுடைய பிள்ளையை திறப்பின் வாசல் இருக்கிறவன் வேலையை இலகுவாக்கி அற்புதத்தை அடைவன் அல்ல, வேலையை கடினமாக்கி கர்த்தரின் மகிமை காண்பவன். அல்லேலூயா. திறப்பின் வாசல் இருக்கிறவன் வேலையை இலகுவாக்கி அற்புதத்தை அடைகிறவன் அல்ல, வேலையை கடினமாக்கி தேவனுடைய மகிமையை காண்கிறவன். அல்லேலூயா. காண்பிப்பவன். அவன் தரிசனம் வித்தியாசமானது, விகற்பமானது அல்ல. செயல் வீரர்கள் தான் தேவனுக்கு தேவை, கிரியை செய்கிறவன் தான் கிறிஸ்துவுக்கு தேவை. வாய்ச்சாலம் பண்ணுகிறோம் அல்ல, சொற்களால் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்ல. செயல் வீரர் நாங்கள் மாறுவாயா? கிரீசி நாங்கள் மாறுவாயா? அப்படி என்றால் நாம் வித்தியாசமானவர்களாக வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல, தேவனோடு இருக்கிறார் காணப்படலாமே. தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது என்ன? 12 குடம் நிறைய தண்ணீரை அந்த காலையும் சண்டு சண்டாவை காலை மீது ஊற்றினான். தேவனுடைய பிள்ளையை வந்தவன் ஜெபிக்கிறான், நீர் தேவன் என்றும் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 30 பார்க்கும்பொழுது, நீர் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும். தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவரே நீர் தேவன், ஆண்டவரே நான் உடைய ஊழியக்காரன், ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி செய்தவன், ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளையே, தேவனை தேவன் என்று உயர்த்தவன் தான் திறப்பின் வாசல் இருப்பான். தன்னை உயர்த்தாமல் கர்த்தரும் ஊழியக்காரன் என்று சொல்லுவர் மாத்திரமே திறப்பின் வாசல் இருப்பான். தேவன் வார்த்தையின்படி செய்கிறவன் தான் திறப்பின் வாசல் இருப்பான். தேவனுடைய பிள்ளையை, தேவனை உயர்த்துகிறாயா? உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாயா? ஊழியக்காரன் சொல்லுகிறாயா? நான் சொன்னபடி நடக்கிறது, அதை செய்கிறான் என்று சொல்லி உன்னை காண்பித்து கொடுக்கிறாயா? கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறாயா? தேவனுடைய ஊழியக்காரன் அழைக்கப்படும் சொல்லுகிறாயா? தேவனுடைய வார்த்தைப்படி செய்கிறாயா? உன் விருப்பப்படி, உன் வாக்கியப்படி, உன் இஷ்டப்படி, உன் குடும்பப்படி செய்கிறாயா? தேவனுடைய வார்த்தைப்படி சொல்கிறாய் காணப்படும். இப்படி செய்கிறவர்கள் தான் திறப்பின் வாசல் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, நீரே தேவன் என்று என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, தேவரே நீர் தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும். இந்த உலகம் அறியட்டும், உன்னதராக இயேசு ஒருவரே தேவன் என்று சொல்லி எழுவாயா? தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து உங்களை விடுதலாக்கிறார், மெய்யாக விடுதலாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலாக்கும். இயேசு ஒருவரை விடுவிக்கிறவா?
இயேசு ஒருவரை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு ஒருவரை கனப்படுத்துகிறவர், இயேசு ஒருவரை வண்ணப்படுத்துகிறவர். இயேசுவே தேவன் என்று சொல்ல வைக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசுவே தேவன், இயேசுவே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் சொன்னார்களே, நம்மால் வைக்க முடியும். நாம் தேவனுக்கு என்று இருப்போம் என்று சொன்னார். இன்று ஜனங்களை சொல்ல வைக்கிறோமா அல்லது அவர்களை சொல்லுகிறார்களா? நாம் வாழ்ந்து காண்பிப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்வில் தேவன் இருப்பார் என்று சொன்னார். தேவனுக்கு என்று சாட்சியாக இருப்போம் என்று சொன்னார். திறப்பின் வாசல் இருப்போம் என்று சொன்னார். அந்த மனிதர்களை போல நாம் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தரை தெய்வம், கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி பணிந்து கொள்ள வைக்க முடியும் அல்லவா? அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? திறப்பின் வாசலுக்கு சுவரை அடைக்க தேவன் ஒரு மனிதனை தருகிறார். அந்த ஒரு மனிதனாகி, ஒரு மனுஷியாகி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ மாறமாட்டாயா? கர்த்தராகிய தேவன் கரங்களை நீட்டி அழைத்து வருகிறார். என் மகனே, நீ எனக்காக வருவாயா? என் மகளே, நீ எனக்காக வருவாயா? திறப்பின் வாசலுக்கு நானும் இத்தனை ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். திறப்பின் வாசலுக்கு இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறேன். ஒரு நாய் என்று சொல்கிறாய், நானே வாதிக்கிறேன்னு சொல்கிறாய், ஆனால் ஜனங்கள் அழிகிறான்னு சொல்கிறாய். இன்னும் வாதிகள் வரப்போகிறதே. அதற்கு முன்பாக திறப்பின் வாசல் என்று ஜனங்களுக்காக தேவ சப்தம் இருக்கிற மனிதனாக இருப்பாயா? தேசத்திற்காக திறப்பின் வாசல் இருக்கிற மனுஷனாக இருப்பாயா? நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோகத்திற்கு பண்ணி தேவரே, இந்த வார்த்தையுடைய கரங்களுக்கு ஒப்பு வைக்கிறோம். வார்த்தைக்கிற ஒவ்வொருடைய கரங்களுக்கு ஒப்பு வைக்கிறோம். திறப்பின் வாசல் நிற்க வேண்டும் என்று சொல்கிற வாலிப பிள்ளைகள் எழுப்புகிறார்கள். கத்திருக்கின்ற ஆண்டவரே, மனிதன் கத்திருக்கின்ற மகிமுள்ள சாட்சிகளாக மாற்றுகிறான்னு கேட்கிறோம். ஆண்டவரே தேவரை இப்பொழுதும் கூட மனதளவில் உருகி கொண்டிருக்கிற பெண்களை கத்திரவித்து பயன்படுத்தும்படி காட்சி வைக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அப்பா, குருவிகள் பாடும் காலங்கள் சொன்னீர்களவா? கிராமங்கள் பாடாய் கிடைக்கிறது ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. எஸ்தரைகளை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா, இளையர்களை எழுப்பும் ஆண்டவரே. திறப்பின் வாசலுக்குள் எழுப்பும் ஆண்டவரே. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வைக்கிறோம். வார்த்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார் சொன்னார். கொரோனா பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்து வாசிப்பு கேட்பார்கள் சொன்னால் சுகமாக்கும் எப்பொழுது நீ சொன்னீர்களப்பா? வியாதிகள் நீங்கட்டுமே சுவி நாமத்திலே, ஆசீர்வாதம் உண்டாகட்டுமே சுவி நாமத்திலே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு இரு நீங்கட்டுமே சுவி நாமத்திலே, கட்டுகள் செய்வடைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உரைக்கிறேன். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷம் ஆசீர்வாதம் காணப்படுகிறது. திறப்பின் வாசலை கருவாக ஒவ்வொரு மாற்றப்படி காட்சி வைக்கிறோம். தாழ்த்து ஒருவருமே ஆக்குகிறோம். அடுத்த வாரமுடைய சமுதிரை சந்திக்க மட்டும் அளவற்ற மாறா பிரசன்னம் கிருபை காணும் அடைக்கலாம் சர்வபிஷேகம் பரிபூர்ணமாக காணப்படட்டும். சில துதிக்காமல் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் அவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி வைத்திருக்கிறேன். ஸ்ரீ விஷயத்தின் சிவனான் நான் ஜெபிங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை ஒத்துவமாக. ஹல்லேலூயா.